السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை நம்மை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ரஜபு ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்ற சொல்லி அந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நமது ஷேഖுநாயகத்தின் முன்னால் அமர வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சந்தித்த மாதமாகவும் இது இருக்கின்றது. இந்த மாதத்தில் தான் நமது தாதா ஷேக் ஷம்சுல் ஆரிஃபின் சர்கார் ஃபைஸ் ஷானுரி எஜமான் அவர்களும் அல்லாஹ்வை வாசிலான மாதமாகவும் இருக்கிறது. அந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை நம்மளுடைய ஷேഖுநாயகத்தின் முன்னால் அமர வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பீர்பாய்களே, நமக்கு அல்லாஹ் தந்த பெரிய உபகாரம் என்னவென்றால் நம்மை எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதர்களாக படைத்தது அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் பேர் உபகாரம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நாடித்தால் ஃபஆலு லிமா யுரித், தான் நாடியதை செய்ய வல்லமையுடையவன், தான் நாடியதை செய்யக்கூடியவன். அவன் நாடி இருந்தால் நம்மை எதுவாக வேணாலும் படைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை அவனுடைய படைப்பினங்களிலேயே ரொம்ப சிறப்பான படைப்பாக மனித குலத்தில் பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில் பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா 1,00,000 சொச்ச நபிமார்கள் அல்லாஹ் அமைச்சிருந்தார். அதில் அல்லாஹ் நாடினால் எந்த நபியோட உம்மத்தாக வேணாலும் நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபை கருணை நம்ம எல்லாம் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா அல்லாஹ் படைச்சிருக்கான். அதிலும் அல்லாஹ் தஆலா எண்ணற்ற வலிமார்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை என்னவென்றால் நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா நமது ஷேഖுநாயகத்துடைய குலாமாக ஆக்கினானே, இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதம் அல்லாஹ் தஆலா அர்-ரஜபு ஷஹருல்லா, இந்த மாதம் என்னுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இது அல்லாஹ்வுடைய மாதம். ஷாபானுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மாதம். ரமலானுடைய மாதம் இந்த உம்மத்துடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரஜபுடைய மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நாளைக்கு நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த மேலாஜுடைய இரவு இருக்கிறது, இது ரொம்ப உயர்வான ஒரு நாள், உயர்வான ஒரு தினம். நண்பர்களே, இது நமக்கு ஒரு பெருநாள் என்று கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு உயர்வானது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த மேராஜுடைய அந்த நாளை, அந்த இரவை இந்த உம்மத்துக்கு ஏராளமான படிப்பினைகள்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான்.
அதுல நம்ம எல்லாம் கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது தான் மேராஜுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும்போது தான் மேராஜுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனம் செய்த பிறகு 13 ஆண்டுகள் மக்கால ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் 40 வயசுல தான் கிடைச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. 40 வயசுல தான் ரசூலுல்லாஹ் நுபுவத்தை மக்களுக்கு மத்தியில எத்தி வச்சாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம 40 வயசுல தான் அவங்க நபி ஆனாங்கன்னு சொன்னா அதற்கு முன்னால வெறும் மனிதராக இருந்தாங்கன்னு சொல்ற மாதிரி சமமாயிடும். நவுதுபில்லாஹ். ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட பெருமானார்ட்ட சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க எப்ப நபி ஆனீங்க, உங்களை எப்ப அல்லாஹ் படைச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குந்து நபியும், நான் நபியாக இருந்தேன். வ ஆதமு பைனல் மாயி வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருக்கும் பொழுதே நான் நபியாக தான் இருந்தேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்பல்லே நபி, அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுதே அவர்கள் நபியா தான் இருந்தாங்க. அவங்களுடைய நூறையே அல்லாஹ் நபியா தான் படைச்சான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதுல தான் தன்னுடைய நுபுவத்தை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயர்ல மக்களுக்கு எத்தி வச்சாங்க. அதற்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் நபி தான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்த அந்த 13 ஆண்டுகள்ல அல்லாஹ் தஆலா மக்காவை விட்டு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வரதுக்கு 1 ஆண்டுகளுக்கு முன்னால தான் இந்த மேராஜ் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை போய் சந்திக்கிறாங்க. இதுல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த உம்மத்துக்காக அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். நண்பர்களே, நம்ம விளங்கணும், நம்மளுடைய ஈமான அகீதாவை முதல்ல சரியா வச்சிருக்கணும். நம்மளுடைய அகீதா சரியில்லாமல் நாம் எவ்வளவு அமல் செஞ்சாலும் அது அல்லாஹ்ட்ட ஈடேற்றம் அடையாது. காரணம் என்ன, நம்மளுடைய ஈமான அல்லாஹ் அளவுல காமிலா இல்லாம நம்ம அல்லாஹ்வை வணங்கி பிரயோஜனம் இல்லாம போயிடும். என்ன நண்பர்களே, நம்மளுடைய அகீதாவை அல்லாஹ் அளவுல சரியாக வைக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா முதல்ல அல்லாஹ் திருக்கலிமா வச்சுட்டான். இஸ்லாத்துடைய ஃபர்து என்ன போல 5ல முதல்ல என்ன இருக்குது, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாமல் எத்தனை 1000 ரகாத் தொழுதாலும் அல்லாஹ்ட்ட அது ஏற்றுக்கொள்ளப்படாது. முஸ்லிமாகவே ஆகல தொழுது என்ன செய்ய, முதல்ல ஈமான் அகீதா என்ன ஆகணும், இந்த சர்வ கோடி வஸ்துக்களில் சர்வ கோடி தேவைகளில் சதா என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறாங்கிற ஈமான் நம்மள வரும். அந்த சர்வ கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லாத காரணத்தினால் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்கும் தகுதியானவனா இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா அவனை வணக்கத்திற்குரியவன், அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்ற ஈமான முதல்ல நம்மளுடைய உள்ளத்துல கொண்டு வரணும். அதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மறுத்துட்டாருன்னா அவர் முஸ்லிமே ஆக முடியாது. அவர் என்னவா முடியாது, 1000 முறை லட்சம் முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அவர் முஸ்லிம் ஆக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லினால்தான் அந்த கலிமாவே அல்லாஹ்ட்ட பரிபூர்ணமாக்கப்படுது. அன்பர்களே, நம்ம விளங்கணும். இத ஃபுகஹாக்கள் மார்க்க அறிஞர்கள் எழுதிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமல் வெறுமனே முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் சொன்னால் அவர் முஸ்லிம் ஆகிவிடுவார்ங்கிறாங்க. காரணம் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையில் என்ன இருக்குது, இந்த நபியை முஹம்மதை அல்லாஹ்வுடைய தூதராக நான் ஈமான் கொண்டேன்னு இருக்குது. அப்ப ஒரு அல்லாஹ்வை இலாங்கிறதையும் ஏற்றுக்கிட்டாரு, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறதை ஈமான் கொண்டார். அதனால அன்பர்களே, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் ஈமான் கிடைக்கும். அப்ப ஒரு மனிதனுடைய அகீதா முதல்ல சரியானதுக்கு அப்புறம் தான் அவர் பேர்ல அல்லாஹ் தொழுகையை ஃபரஸ் ஆக்குறான், தொழுகை கடமையாகும். நண்பர்களே, நம்மளுக்கு ஷேக் நாயகம்
ராவா பகலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தந்தாங்கங்கறத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காண்டி ஏன் பாடாப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம விளங்கி பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல திருமறையில சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள்ங்கற அல்லாஹ். என்னத்திற்கு வெறுமனே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற இந்த ஒரு வார்த்தை மட்டும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தமா இருந்தால் அல்லாஹ்வே இதை விளக்குறதுக்கு 1,00,000 சொச்ச நபிமார்கள் அனுப்பும். நம்ம கொஞ்சம் விளங்கி பார்க்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு விசாலமான அர்த்தம் இருக்குது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்ப தொழுகை எப்ப கடமையாச்சு? ஹிஜ்ரத் போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால கடமையாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை மக்களுக்கு சொன்னது லேட் 13 ஆண்டுகள் எங்க இருந்திருக்காங்க? மக்கால இருந்தாங்க. அதுல கடைசி வருஷம் தான் தொழுகை கடமையாச்சு. அப்ப ஏனைய 12 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் என்ன சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தாங்க, என்ன சஹாபாக்கள் அமல் செஞ்சாங்க என்று பார்த்தால் அந்த 12 ஆண்டுகளும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அகீதாவை சரி பண்ணி கொடுத்தாங்க. அவர்களுடைய ஈமான அல்லாஹ் பக்கம் திருப்பி கொடுத்தாங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல, யாரும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொன்னால் ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஏன் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் வருதா இல்லையா? போல அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் சொல்றோம்ல, வேற எதுவும் வணக்க தகுதி இல்லாததுன்னு சொல்றோம்ல. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று இருந்தால் இருப்பதினால் ஏன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? வருது. இந்த கேள்விக்கு விளக்கம் தான் ரசூலுல்லாஹ் 12 ஆண்டுகள் சஹாபாக்கள் தர்பியத் செஞ்சாங்க. ஏன் அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்றால் அவன் ஒருவன் மட்டும்தான் நம்மளுடைய சகல கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலாவா இருக்கிறான். அதன் காரணத்தினால் அவன் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்கும் தகுதியுடையவனா இருக்கிறான். நண்பர்களே, நல்ல விளங்கும். நம்ம சேகநாயகம் அதுக்குதான் நம்மளுக்கு இந்த இருப்பான பிச்சை கொடுத்தாங்க. அதான் நம்ம சில்சிலாவுடைய பரக்கத்து. அதுக்குதான் இந்த வாழ்க்கை, இந்த மஸ்து, இந்த கைஃபியாத்துகள் எல்லாம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்காம நம்ம எது செஞ்சோம் பிரயோஜனம் இல்லை. அப்ப அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவன் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதனால அவனை மட்டும்தான் நம்ம வணங்கும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இலா அவனுக்கு 4 தன்மைகள் இருக்க வேண்டும். கேள்வி வருமா இல்லையா? போல எங்களுடைய ஈமான் மற்றவைகளை எங்களுக்கு தேவை பூர்த்தி செய்து உங்கள்கிட்ட யாராவது வந்து கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலா 4 குணங்களிலேயும் பரிபூர்ணமானவனாக சம்பூர்ணமானவனாக இருக்க வேண்டும். என்ன? அவனுக்கு ஜாத் இருக்க வேண்டும், அவனுடைய உள்ளமை இருக்க வேண்டும். அவனுடைய அல்லாஹ்வுடைய ஜாத் இருக்குல்ல, அந்த தெய்வம், அந்த கடவுள் நம்மளுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய இலாக்கான மனம், அவனுக்கு ஜாத்து, சிஃபாத்து, அஃஆல், ஆசாத் இந்த 4ம் இருக்க வேண்டும். அவன் ஜாத்துல தன்னுடைய அந்த உள்ளமையில் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? போல தன் தானே உள்ளவனாக இருக்க வேண்டும். யாருடைய தயவுலையே அவன் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இலா அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. நம்ம எல்லாம் யாரை கொண்டு தேவையுடையவர்களா இருக்கிறோம்? அல்லாஹ்வை கொண்டு தேவையுடைய. அல்லாஹ் யாரை கொண்டா தேவையுடையவனாக இல்லை. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். இந்த பேர் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ்வோட தேவையுடையவர்கள் தான். நம்ம ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ் யார் கிடையாது? அல்லாஹ் கிடையாது. இது நம்ம ஈமான், நம்ம அகீதா. ரசூலுல்லாஹ் யார் கிடையாது? அல்லாஹ் கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான நபி அவங்க. அது நம்மளுடைய ஈமான். ஆக அன்பர்களே, அப்ப என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கணும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலா ஜாத்துல தன் தானாகவே இருக்க வேண்டும். அந்த இருக்கக்கூடிய இந்த தன்மை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால் அவன் மட்டும்தான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதனால் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவனாகவும் இருக்கிறான். நண்பர்களே, சிஃபாத் தன்மைகள்ல பரிபூர்ணமானவனாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ் சிஃபாத்துல காமிலானவன், நம்ம சிஃபாத்துல நாகிஸானவர்கள். அல்லாஹ் பரிபூர்ணமானவன், நம்ம குறைவுள்ளவர்கள். நம்ம பிறக்கும் போது பேசிட்டவா பிறக்கும்? பேச்சு கிடையாது. அல்லாஹ் ஒரு வயசுக்கு அப்புறம் பேச்ச கொடுத்தான். எத்தனையோ நபர்கள் பிறக்கும் போது ஹயாத்தே இல்லாம பிறக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்துருக்கிறான். இந்த ஹயாத்து நம்ம என்ன ஒரு 1000 வருஷமா வாழ போறோம்? கிடையாது. அல்லாஹ் எழுதுற ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்துட்டு மூத்தா போயிடும். அப்ப இப்படி நம்மளுடைய 7 சிபாத்துகளை ஷேக் நாயம் சொல்லி கொடுத்தது 7 சிபாத்துகளையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இந்த 7 சிபாத்துகளும் நம்மள்ட்ட குறைவுள்ளதா தான் இருக்கு. கண்ணு போனா திரும்பி வராது, காது கேட்காம போனா திரும்பி கேட்க முடியாது, வாய் பேசாம போனா திரும்பி பேச முடியாது. இப்படி நம்மளுடைய சிபாத்துகள் எல்லாம் குறைவுள்ளதா இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் எல்லாம் பரிபூர்ணமானதா இருக்கு. அவன் எல்லாத்துலயும் காமிலானவன். வஹுவ ஹய்யுன் தாயிமுன் லா யமூத். அவன் எப்படிப்பட்ட உயிர் உள்ளவனா, ஹயாத்துள்ளவனா இருக்கிறான்? மௌத்தே இல்லாத ஹயாத்துள்ளவனா இருக்கிறான் அல்லாஹ். நம்மளுக்கு மௌத் இருக்கு. நம்மளுக்கு அல்லாஹ் எவ்வளவு காலத்துக்கு தன்னுடைய இருமலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவ்வளவு காலம் தான் வாழ போகும். நம்மளுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஹயாத்தை எழுதி வச்சிருக்கானோ அது வரைக்கும் தான் இந்த துனியால இருக்க போகும். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுத ஈமான் சலாமத்தோட அல்லாஹ் கொடுக்கணும். அப்ப அன்பர்களே, அவன் நம்மளுடைய எஜமா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவன் ஜாத்துல காயின் பகுத் தன்தானாகவே இருக்க வேண்டும். அவன் சிஃபாத்துல காமில் பரிபூர்ணமானவனாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் அல்லாஹ்வுக்கு தான். வேற யாரும் சிஃபாத்துல காமில் கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அஃஆல் செயல்கள்ல அவன் முக்தாரா இருக்க வேண்டும். தான் நாடியதை செய்யக்கூடியவனா இருக்கணும். நம்ம தான் மஜ்பூர். நம்ம நாடியதை நம்மளால செய்ய முடியாது. நம்மளுடைய கற்பனையில இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டோமா? நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? கிடையாது. நம்ம திட்டம் போடுறது ஒண்ணு, அல்லாஹ்வுடைய திட்டம் ஒண்ணு. நம்ம நினைச்சிட்டு போறது ஒண்ணு, அல்லாஹ் நடத்தி வைக்கிறது ஒண்ணு. நமக்கு தெரியுமா 2-3 நாளைக்கு முன்னால நம்ம இந்த தேதியில இந்த நேரத்துல இங்க இருப்போம்? கிடையாது. அடுத்த வினாடி நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன் 2-3 நாளைக்கு முன்னால போகணும்? அடுத்த வினாடி நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியும். ஆனா அல்லாஹ் தஆலா தான் நாடியதை செய்யக்கூடியவனா இருக்கிறான். மூணாவது நாலு என்ன? அவன் பொருட்கள்ல, அன்பர்களுடைய மில்கியத்துல, அவனுடைய செல்வத்துல அல்லாஹ் தஆலா மாலிகா இருக்கான். அல்லாஹ் அரசனா இருக்கிறான். நம்மளா யாரா இருக்கிறோம்? முஃப்தார், தேவையுடையவர்களா. அப்ப என்ன சொல்லணும்? நம்மளுடைய கடவுள் எஜமான அவன் இந்த நாளத்திலேயும் பரிபூர்ணமாக இருப்பானே, அவன் தான் நம்மளுடைய தேவை பூர்த்தி செய்ய முடியும். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? இலா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? खुद बेहाजत होकर सबका हाजत रवा. தான் தேவையற்றவனாக இருந்து பிறருடைய தேவையை பூர்த்தி செய்பவனே, அவன் தான் யாரா இருக்க முடியும்? இலாவா இருக்க முடியும்? சொல்லுங்க. தான் தேவையற்றவனா இருந்து பிறருடைய தேவையை பூர்த்தி செய்யறவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். நம்ம எல்லாம் தேவையுடையவர்கள் தான். நம்ம என்ன அடங்கி கூடாது? நானும் தானே என் மனைவிக்கு நான் தானே உபகாரம் செய்யறேன், நான் தானே சம்பாதிச்சு கொண்டு வந்து என் குடும்பத்துக்கு போறேன். நீங்க வழங்க கூடாது. நீ சம்பாதிக்கிறதா இருந்தாலும் முதலாளி பக்கம் தேவையுடையவனா இருக்கிற. நம்மளாம் தேவையுடையவர்களா இருந்து பிறருக்கு உதவி செய்யறோம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தான் தேவையற்றவனாக இருந்து தன்னுடைய அடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளக்க தான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் 12 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மஸ்துல தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஆக்கணும். என்ன விளங்கிட்டு இருந்தாங்க? இதை பத்தி ஷேக் நாயம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்குறதுக்கு முன்னால அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? மதுல மயங்கி இருந்தாங்க. அவர்கள்ட்ட எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அரபியர்களை பற்றி இன்னைக்கு உலகத்துல என்ன சொல்றான்? அவர்கள் எதிலையும் அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்கள் ஒரு காட்டுத்தனமானவர்கள். அப்படிப்பட்ட காட்டுத்தனம் குணமுடையவர்கள் ரசூலுல்லாஹ் காமிலானவர்களா ஆக்கிட்டாங்க. அவங்கள பார்த்து உலகம் திரும்பி பார்த்துச்சு, யாருடா இவங்க? நண்பர்களே, அவர்கள்ட்ட ஒரு காலம் சுத்தம் கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ஒரு குணமும் கிடையாது, நற்குணத்துக்கு வேலையே கிடையாது அரபியர்கள்ட்ட. அவங்களாம் ஒரு மொட்டுத்தனமான குணமுடையவர்கள். அவங்க அப்படி வாழ்ந்தவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி ஆக்கிட்டாங்க? என்ன மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையை மாத்துறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப 12 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தாலீமை தான் செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ்.
ஒரு தாயுடைய நிஸ்பத்துல உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லா, அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். இந்த வானத்துடைய நிஸ்பத்தை கொண்டு நமக்கு வெளிச்சம் தருபவன் யாரும் இல்லை இல்லல்லா, அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். உணவுடைய தேவை கொண்டு நம்மளுடைய பசியை தீர்த்து வைத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா, தண்ணீருடைய நிஸ்பத்தை கொண்டு நம்மளுடைய தாகத்தை தீர்த்து வைத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா, ஆடையுடைய நிஸ்பத்தை கொண்டு நம்மளுடைய மானத்தை மறைத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. அன்பர்களே, இப்படி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தாலீம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கைஃபியத் ஆயிடுச்சு. யார் ரசூலுல்லாஹ், தாயை கொண்டோ அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான்னு சொல்றீங்க, மனைவியை கொண்டா அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்யறான்னு சொல்றீங்க, யார் ரசூலுல்லாஹ் என் பிள்ளைய கொண்டு என் அல்லாஹ் தான் எனக்கு உபகாரம் செய்யறான்னு சொல்றீங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் கொண்டு என் தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான்னு சொல்லி கொடுத்துட்டீங்களா யார் ரசூலுல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு நாங்க ஏதாவது செய்ய வேண்டாமான்னு சஹாபாக்களுடைய ஹாலாத் மாறி போச்சு. இன்னைக்கு நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு? நான் சம்பாரிச்சு வீடு கட்டினேன், நான் சம்பாரிச்சு தொழில முன்னேறினேன், நான் சம்பாரிச்சு என் வாழ்க்கையில நான் முன்னேறினேன், நான் என்னத்துக்கு அவனுக்கு தொழுகணும்னு கேட்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினேங்க, போனா போதுன்னு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி தொழுகிறேங்கிறாங்க. நவுது பில்லா. அல்லாஹ் அவர்கள் அறியாதவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் நமக்கு ஷேக்குடைய நிஸ்பத்தை கொடுக்கலன்னா நம்மளும் அதுல ஒருத்தவனா ஆயிருக்கும். அன்பர்களே, நான் செய்தேன்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. நீ வியாபாரம் செய்யறதுக்கு உனக்கு ஹயாத்தை கொடுத்தது யாரு? அல்லாஹ். மையத்தை எப்படி தொழில் செய்ய முடியும்? அவன் ஹயாத்துல உழைச்சு போட்டு, அவன் கொடுத்த குவத்துல உழைச்சு போட்டு, அவன் கொடுத்த பார்வையை கொண்டு பார்த்துட்டு நான் செஞ்சு உருவாக்கினேன்னு சொல்றது எப்படி நாய? அன்பர்களே, நம்மளுடைய 7 சிப்பத்தை அல்லாஹ் போட்ட பிச்சை ஷேக் நாய் அடிக்கடி சொல்லுவாங்க. நமக்கு ஏன் அதை ஞாபகப்படுத்துறாங்க ஷேக் நாய்? இதை உணர்ந்துட்டாலே போதும் நம்ம காமிலா போயிடலாம், வலியுள்ளாவா போயிடலாம். இது என்னது? அவன் கொடுத்தது அவனது என்று சொல்லும் காலம் எல்லாம் உயர்ந்தவர்கள் ஆயிட்டே இருப்போம். என்னைக்கு அவன் கொடுத்ததை என்றுன்னு சொல்ல ஆரம்பிப்போமோ அன்னைக்கு நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா மேனேஜர் இருக்கிறாரு, அவர் முதல்ல ஸ்டாஃபா இருந்தாரு. அவருடைய அந்த உழைப்ப அந்த கண்ணியத்தை பார்த்து என்ன பண்ணாங்க, அவருக்கு மேனேஜிங் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. மேனேஜர் ஒர்க்ல இருக்கிறாரு. அவரு மேனேஜர் பதவி கிடைச்சதோட அவரு சேர்மேனுடைய ஃபவுண்டருடைய சேர்ல வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் இதுக்கப்புறம் எல்லாம் சொன்னா என்ன ஆகும் நிலைமை? என்ன போல ஆகும்? சேர்மேன் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவார். அட, நீ உயர்வதற்கு காரணம் நான் இருக்கிறேன், உன்னை கீழேன்னு உன்னை உயர்த்தி நான் கொண்டு போனேன், உன்னை மேல கொண்டு வந்ததோட நீ நான் உயர்ந்தேன்னு எப்படி சொன்ன? நீனு நான் இந்த நாற்காலிக்கு சொந்தக்காரன் எப்படி சொல்லுவேன்? கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவார். அன்பர்களே, எதுவரை இந்த அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தன்னுடைய எஜமானதா கருதி நாம் செயல்படும் காலம் எல்லாம் நமக்கு உயர்வு கிடைச்சிக்கிட்டே போகும். என்னைக்கு அந்த பொறுப்புக்கு தான் சொந்தக்காரனா மாறுவோமோ அன்னைக்கு நம்ம ஒண்ணும் இல்லாம ஆயிடுவோம். ஆக அல்லாஹ் கொடுத்த 7 சிபாத்துகளை ஷேக்னா ஏன் அதை அடிக்கடி சொல்றாங்க? இந்த சிபத்துகளை அல்லாஹ் கொடுத்ததே நான் பார்த்தேன், நான் கேட்டேன், இல்முல நான் செஞ்சேன், உழைப்புல நான் சம்பாரிச்சேன், நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், நான் இந்த உயர்வுக்கு வந்தேன், நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணிடுவேன் பாக்குறியா, இப்படிங்கிற இந்த பேச்சு நம்மள இருந்துச்சுல்ல, இதை நம்ம விட்டு விரட்டுறதுக்கு தான் ஷேக்னா அதை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உணர்வை ஊட்டினதுக்கு அப்புறம் சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு? யாரும் சொல்லுறா? இப்படிப்பட்ட உதவியை தாய் கூட செய்ய முடியாது. யாரும் சொல்லுறா? சஹாபாக்களுக்கு எப்படி உணவை ஊட்டிட்டாங்க? உடைய போடும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதஸோ, இந்த ஆடையை எனக்கு அணிவித்து விட்டானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லி கொடுத்தாங்க. அன்பர்களே, மனைவி எவ்வளவு நாளைக்கு சட்டை மாட்டி விடுவாங்க, தாய் எவ்வளவு நாளைக்கு சட்டை மாட்டி விடுவாங்க. நம்ம பிறந்ததுல அவனை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப கூட மாட்டி அல்லாஹ் துடிக்க வச்சு அழைச்சிட்டு வரான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனா வ சகானா, எனக்கு உணவு ஊட்டி விட்டானே, தண்ணீரை புகட்டி விட்டானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு நாளைக்கு தாய் ஊட்டி விடுவாங்க? கொஞ்சம் கை காலெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் எடுத்து தின்னுங்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு மனைவி ஊட்டி விடுவாங்க? அன்பர்களே, அவங்கன்னு இல்லை, நம்ம எவ்வளவு நாளைக்கு நம்ம மனைவிக்கு ஊட்டி விடுவோம், நம்ம எவ்வளவு நாளைக்கு நம்ம தாய்க்கு ஊட்டி விடுவோம். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு சலிப்பு வந்துடும். அட, என்னால தலைவலியா போச்சு, டெய்லி ஊட்டி விட வேண்டியதா இருக்கு.
ஆனா அல்லாஹ் பிறந்ததுல இது வரைக்கும் அவன் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறான். அவன் கூவத்தை கொடுக்கலன்னா யார் எடுத்து ஊட்டுறது? அவன் கூவத்தை கொடுக்கலன்னா சாப்பாடு முன்னால இருக்க சாப்பிட முடியாது, பட்னியா கிடந்து சாவும். அப்ப நமக்கு உணவை ஊட்டி நமக்கு தெம்பை கொடுத்தவன் யாரும் இல்லை, அல்லாஹ் கொடுத்தான். அன்பர்களே, தண்ணீரை கொடுத்து நம்மளுடைய தொண்டையில அடைக்காம அது நம்மளுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய வஸ்துவாக ஆக்கி வைத்தவன் யாரும் இல்லை, அல்லாஹ் ஆக்கி வச்சான். இதை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் உணர்த்திட்டாங்க. இதை விட என்ன பெரிய கருணை அவனுடைய கருணை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னில் அதா. பாத்ரூம் போயிட்டு வெளியில வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய உடம்பில் இருந்து எனக்கு நோவினை தரக்கூடிய இந்த மலத்தை வெளியாக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பர்களே, விளங்கி வச்சுக்கங்க, நம்மளுடைய தெம்புல வெளியாகுச்சா? மௌலா நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய கசடுகளை வெளியாக்கி வைக்கிறான். அவன் வெளியாக்கி வைக்கிறானா இந்த உடம்பு நாரி போயிடும். நம்மளை யாரும் பக்கத்துல சேர்க்க மாட்டாங்க. அடிக்கடி ஷேഖ് சொல்லி காட்டுவாங்க. அப்ப நம்மளுடைய உடம்புல உள்ள எல்லா சிஃபத்துகளையும் அது சரிவர இயங்க வைத்து நம்மை பிறருக்கு மத்தியில ஜொலிக்க வைப்பவன் யாரும் இல்லை, அல்லாஹ் தான் நமக்கு செய்யறாங்க. இத சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் தாலீம் செஞ்சாங்க. இத கேட்டதோட சஹாபாக்களுடைய ஹாலாத் மாறி போயிடுச்சு. யாரும் சொல்லலாம், இந்த கருணை யாருமே எங்களுக்கு செய்ய முடியாது, இவ்வளவு நாளா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் விளங்கணுமே. யாரும் சொல்லலாம், அல்லாஹ் தான் எங்க தேவையை பூர்த்தி செய்யறாங்கிறது விலக்கி கொடுத்துட்டீங்களே எஜமானே அப்படின்னு சஹாபாக்கள் மஸ்துல ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இரவு படுத்தோம், காலையில எந்திரிப்போமாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. காலையில எந்திரிக்கலன்னா நம்மளுடைய பேரு, அட்ரஸ், ஊரு, இடம் எல்லாம் மாறிடும். நான் என்ன செய்வோம் பாரு அப்படிங்கிறோம், நீ என்ன செய்ய முடியும்? இரவுல மௌலா பார்த்து ரசிக்கிறானோ, அட அறியாத விழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு திட்டம் எவ்வளவு ஆட்டம் போட்ட, இப்ப படுத்திருக்கும் போது உன் மேல கடிக்கிற கொசு கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு அல்லாஹ் பார்த்து ரசிக்கிறான். அப்ப படுத்து தூங்குறோம், நம்ம ஒரு பக்கம் படுத்தா நம்மளுடைய உடம்பு மறந்து விடும் என்று அறிவு பார்க்கிற இங்க கிடக்கிற கை எந்திரிச்சு அப்படி அடிச்சு அப்ப அந்த கையை கொண்டு கொசுவை அடிக்க உதவி செய்ய யாரும் இந்த மாதிரி உபகாரம் செஞ்சு யாரு நம்மளை இரவு ஃபுல்லா பட்டி போடுவாங்களா? யாரு இரவு ஃபுல்லா கொசு கடிக்காம காத்த நம்மளுக்கு விசிறி விட்டுட்டு இருப்பாங்களா? யாரு நம்ம மேல கடிக்கக்கூடிய கொசுவையும் ஈயம் வெட்டி விடுவாங்களா? நம்மள உடம்புல நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது, நம்ம அசந்து தூங்கும் போது நம்மள பெரட்டி போட்டு வைத்தவன் யாரும் இல்லை, அல்லாஹ் போட்டு வச்சான். நம்ம மேல எந்த ஒரு வஸ்துவும் கடித்து விடாமல், எதை கொண்டும் நமக்கு நோய்வினை அடைந்தராமல் நம்மை பாதுகாத்து வைத்தவன் யாரும் இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தான். இதனாலதான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? காலையில எந்திரிச்சதோட இந்த மஸ்து இருக்கிறது போல இதை உணர்ந்த ரசூலுல்லாஹ் காலையில சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா. இரவு படுத்திருக்கும் போது என்ன அறியாம நான் மௌத்துல இருக்கேன், என்னை பகலில் ஹயாத்தை தந்தவன் யாரும் இல்லை, அல்லாஹ் தந்தான். இல்லைன்னு வைங்களா, நம்ம நிலைமை என்ன ஆகும்? காலையில எழுப்பும் போது மையத்து தான் நம்ம பேரு, நம்ம போய் சேரக்கூடிய இடம் கபராயிடும். மைக்கில் என்ன அறிவிப்பாங்க? தாருல் ஃபனாவை விட்டு தாருல் பக்கா அடைந்து விட்டார்கள், இதுக்கப்புறம் நாங்க குடியில வச்சு போவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. போய் சேர்த்துட்டாருன்னா நம்மளுடைய அட்ரஸ் மாறும். நண்பர்களே, நம்மளுடைய ஊரு, அட்ரஸ், பேரு எல்லாம் மாறிடும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு இஹ்சான் செய்யறான். இந்த இஹ்சான ரசூலுல்லாஹ் மக்கால இருந்தாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க மக்கால? நுபுவத் ரசூலுல்லாஹ் நுபுவத்தை ஏலான் செஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 13 ஆண்டுகள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த 13 ஆண்டுகள்ல கடைசி அந்த வருஷம் தான் தொழுகை கடமையாச்சு. மேராஜ் இந்த இரவு அல்லாஹ் கொடுத்தான். நாளைக்கு நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த இரவை ரசூலுல்லாஹ் அடைஞ்சாங்க. அன்பர்களே, அதுக்கப்புறம் தான் தொழுகை வந்துச்சு. அப்ப இந்த அதற்கு முன்னால இருந்த 12 ஆண்டுகளும் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த மஸ்தை தான் உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களை காமிலாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அன்பர்களை நம்ம விளங்கி பார்க்கணும். இந்த ஈமான்ல இந்த இஷ்குல சஹாபாக்கள் காமிலா போனதுக்கு அப்புறம் யார் ரசூலுல்லாஹ் இவ்வளோ இஹ்சான் செய்யறாங்க அல்லாஹ்வுக்கு, நாங்க ஏதாவது செய்ய வேணாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தேட்டம் மாறி போச்சு.
அல்லாவுடைய உபகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அவன் கொடுத்த தொழுகையை கூட சரிவர தொழுகிறது இல்லை. நம்ம நிலைமை அதான் இருக்கு. நம்மளுடைய தொழுகையை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அல்லாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி தொழுதமான்னு கேட்டா கிடையாது. அதான் நம்ம நிலைமை. ஆனா அப்படிப்பட்ட நம்மள உள்ள குறையான அந்த தொழுகையை கூட வணக்கத்தை கூட அல்லா ஏத்துக்கிட்டு எவ்வளவு உயர்வான அந்தஸ்து அல்லா நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அப்ப அல்லாவை பாருங்க. அப்ப இந்த மஸ்துல இந்த கைஃபியத் ரசூல் சஹாபாக்களுக்கு அதிகமாயிடுச்சு. யாரும் சொல்ல அந்த அல்லாவுக்கு நாங்க ஏதாவது எஸ்ஸாம் செய்யணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தாலா மேராஜுக்கு ரசூலுல்லாவை அழைச்சிட்டு போனான். அது ஒரு இன்பமான ஒரு நாள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சந்திக்க போன அந்த நாள் இருக்கு, அது ஒரு இன்பமான நாள். எந்த நபிக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. எல்லா நபியும் ஒரு திரைக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? எல்லா நபியும் ஒரு திரைக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வை பார்த்தாங்க. எந்த திரையும் இல்லாமல் எந்த அளவுக்கு நெருக்கமாவா நண்பர்களே? வில்லும் அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அம்பை விட அது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்க்கு நெருக்கமா இருந்தாங்க. அதை விட அவ்வளவுனா அதை விட நானே ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமா இருந்தோங்கிறா அல்லாஹ். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல பிரியும். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. மேராஜ்ல எல்லா வஸ்துக்களையும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நபிக்கு காட்டினா. காரணம் என்னவா? மேராஜ் அல்லாஹ்வை சந்திக்க போனதான போல. அதுக்கு என்னத்துக்கு அல்லாஹ் 7 வானத்தை திறந்து காமிச்சான்? தன்னுடைய அர்ஷுக்கு ஏன் அழைச்சிட்டு போனா ரசூலுல்லாவை? இவை எல்லா ரசூலுல்லாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் இந்த ஜிஸ்முடைய தோற்றத்தை கொடுத்தானே, அந்த முபாரக்கான ஜிஸ்மை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னு அல்லாஹ் அழைச்சிட்டு போனான். நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம்? அங்க போய் தான் மேராஜ் நடந்துச்சு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. என்னுடைய அடியாரை நான் அழைச்சிட்டு போனேங்கற அல்லாஹ். இங்கிலேந்து அல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் கூட்டி போனான். மேராஜ் அல்லாஹ்க்கும் ரசூலுல்லாஹ்க்கும் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப அல்லாஹ் அங்க அழைச்சிட்டு போனது காரணம் என்ன? அதெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, நல்லா அழைச்சிட்டு போனானா மேராஜ். நண்பர்களே, மேல கொண்டு போனா சிதறத்துல் முன்தஹாக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தால போக முடியல, நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் நின்றுட்டீங்கன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், இதுக்கு அப்புறம் என்னால வர முடியாதுன்னாங்க. அவங்க சொல்றவங்க யாரு? சையதுல் மலாயிகா, எல்லா மலக்குமார்களுக்கும் தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் வஹி கொண்டு வரக்கூடிய மலக்கு. என்ன சொல்றாங்க? யார் ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல என்னால வர முடியாது, இதுக்கு அப்புறம் நான் ஒரு 8 எடுத்து வச்சா நான் அழிஞ்சு போடுவேன் யார் ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. நண்பர்களே, அங்க கூட ரசூலுல்லாஹ் முஹப்பத்தை என்ன சொல்லி காட்டுறாங்க? இந்த இடத்துல அபூபக்கர் இருந்தா என்னோட வந்திருப்பாங்கங்கறாங்க ரசூலுல்லாஹ். என்ன முஹப்பத்? இப்படி இருக்கணும் முஹப்பத். இதுதான் நண்பர்களே முஹப்பத். அப்ப ரசூலுல்லாஹ்வோட அந்த வரைக்கும் அது வரைக்கும் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் போன அந்த இடத்துக்கு லா மகான், அதுக்கு இடமே இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொண்டு போனான். லா ஜமான், அது எந்த ஒரு இடத்திலேயும் காலத்திலேயும் கட்டுப்படாத ஒரு நிலைக்கு அல்லாஹ் கொண்டு போனான் ரசூலுல்லாஹ். அங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட பேசினான். அது எழுதி சொல்லும் போது சொன்னாங்க, சொஹபத் இருக்குதே மோலா, அது ரொம்ப உயர்வானது. வலிமார்களை அண்டி இருக்கிறது, உலமாக்களை சங்கை மிகும் உலமாக்களை நெருங்கி இருக்கிறது, அவர்களுடைய தொடர்புல இருக்கிறது, வலிமார்களுடைய தொடர்புல இருக்கிறது, நபிமார்களுடைய தொடர்பு இருக்குது. இதை நம்மள அந்த அளவுல சேர்த்து வைக்கக்கூடிய தொடர்பா இருக்கு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்திஹா முடிஞ்சு, எல்லையுடைய முடிவு வந்துருச்சு, நின்றுட்டாங்க. ஆனால் பெருமானார் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது யாராலும் போக முடியாத அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் காலடியில இருந்த அந்த நாளைனுக்கு அல்லாஹ் அந்த உயர்வு கொடுத்தான். அல்லாஹ்வோட ரசூலுல்லாஹ் சந்திக்கும் போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய நாளைனை கழட்டி வச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க அல்லாஹ்வோட அங்க இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து இருந்த அந்த எஜமானுடைய அந்த முபாரக்கான காலனியும் அங்க இருந்துச்சு, சர்க்கார் மேல போட்டிருந்த அந்த ஆடையும் அங்க இருந்துச்சு. இப்படி ஆயிரும் வலிமார்களோட உங்களோட சொஹபத். அதனால தான் அல்லாஹ் கூணும் மா சாலிஹீன், போய் நல்லவர்களோட சேர்ந்துக்கன்னு அல்லாஹ் ஏன் சொன்னா? இதுக்கு தான் சொன்னாங்க. அஸ்ஸஹபத்து அஸ்ஸரு, அந்த சொஹபத் இருக்குது, அது நம்மள என்னவாக்கும்? ஒரு அசர் செய்யும் அது நம்மள. இதை கேட்டு இந்த விஷயத்தை ஒரு மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொன்னார். சொஹபத் அசர் செய்யும் சொல்றாங்கல்ல,
அந்த ரோஜாவும் அதனுடைய தண்டையும் பார்த்தா ரெண்டும் சேர்ந்து தானே இருக்குது, ஏன் அந்த ரோஜாவில் உள்ள வாழை தண்டுல வரமாட்டேங்குதுன்னு கேட்டார். சர்க்கார் சொன்னாங்க, அந்த ரோஜாவை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரோஜாவையும் தண்டியும் சர்க்கார் தான் கையால கசக்குனாங்க. சர்க்கார் கசக்கிட்டு இப்ப மோந்து பாருங்க நானும் சர்க்கார். அன்பர்களே, அந்த ரோஜாவுடன் அந்த ரோஜாவுக்கு கீழே இருக்கிறது சொஹபத்து கிடையாது, பக்கத்துல இருக்கிறது சொஹபத்து கிடையாது. ரோஜாவுடன் அழிந்து விடுவது சொஹபத்து. அழிஞ்சதுக்கு அப்புறம் ரோஜால உள்ள வாசனை தண்டடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இத சொல்லி தான் சர்க்கார் சொன்னானா, இதுதான் சொஹபத்து. நானா நண்பர்களே, ஆக லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சந்திச்சான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட சந்திச்சாங்க, அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. அங்க கொண்டு போய் யாரும் காணாத ஒரு இன்பத்தை அல்லாஹ் காண வச்சிருக்கிறான், யாரும் பார்க்காத ரப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் போய் சந்திச்சுட்டு இருக்கும்போது அல்லாஹ்வும் ரசூலும் பேசுனதை தான் நம்ம அத்தியாயத்துல ஓதுறோம். அத்தியாயத்துல ஓதிட்டு இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்க ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ற, உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்டதோட ரசூலுல்லாஹ் எந்த நிலையிலையும் தான் உம்மத்தை மறக்காத ரசூலுல்லாஹ் அங்க போய் என்ன சொல்றாங்க, ரப்பே ஓ சலாம் எனக்கு மட்டும் பத்தாதா, வஸ்ஸலாமு அலைனா, ரப்பே உன்னுடைய அந்த கருணையான அந்த பார்வை என் மீதும் என்னுடைய உம்மத்தின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பர்களே, என்ன ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு. அந்த நபியை மறந்துட்டோம், அவங்கள பத்தி பேச நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, நாள் வர மாட்டேங்குது. என்ன கருணை. ரசூலுல்லாஹ் நம்மளை நேசிச்சது மாதிரி இந்த துனியால யாருமே நம்மளை நேசிக்க முடியாது. பிறக்கும் போது ரப்பி ஹபலி உம்மத்தி, யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சிடா. இதான் என்மானுடைய நாவு. வாழ்நாள் முழுவதும் என்ன வார்த்தை, ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி, யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சிடா. இது மட்டும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையா இருந்துச்சு. நம்மள எது வரைக்கும் சொல்றாங்க, கபர்ல வச்சு கூட பெருமானாருடைய உதட அசைஞ்சிச்சான். ரசூலுல்லாஹ் கபர்ல மன்னரையில வச்சதுக்கு அப்புறம் அசைஞ்சிச்சான். அலி ரலியல்லாஹு தன்னுடைய செவியால கேட்டாங்கன்னா அப்பயே ரப்பி ஹபலி உம்மத்தி. இத பார்த்து சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எஜமானே, இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது கூட எங்களை மறக்கலையே யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட கருணையான நபி. அல்லாஹ் என்ன பண்ணா, ரசூலுல்லாஹ்க்கு தொழுகையை கடமையாக்குனான். நம்ம எல்லோர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை மஹராஜுடைய அந்த இரவுல, நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த இரவுல அல்லாஹ் கிருபை செஞ்சு நம்ம கொடுத்தான். அந்த தொழுகை முதல்ல நமக்கு எவ்வளவு கடமையாக்கப்பட்டுச்சு, 50 ரக்காத்து தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. 50 ரக்காத்து தொழுகையை ரசூலுல்லாஹ் ஆனந்தமா வாங்கிக்கிட்டு எங்க வராங்க, கீழே வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க, நபியே எங்க போறீங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வை சந்திச்சேன், அல்லாஹ் என் உம்மத்துக்கு 50 ரக்காத்து தொழுகையை கொடுத்துட்டான்னு சந்தோஷமா சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்க உம்மத்தால நிச்சயமா அதை செய்ய முடியாது, அவங்களுக்கு அது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, பனி இஸ்ரவேலர்களை போல ஒரு மொட்டுத்தனமான ஆளுவை யாருமே கிடையாது. அந்த மாதிரி மொரடர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க. அவர்கள் போர்க்களத்துக்கு போனா அவங்கள விட்டுட்டு நீங்களும் உங்க அல்லாஹ்வை போர் செய்யுங்கன்னு கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நைல் நதி கிட்டக்க வரும்போது கூட மூசா உங்க ரப்புட்ட கேட்டு சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான், அந்த உம்மத்துக்கள் என்ன சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, பனி இஸ்ரவேலர்கள், பின்னால ஃபிரௌனுடைய கூட்டம் தொத்திட்டு வருது மூசா, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது, நைல் நதி வந்துருச்சு, அதனால உங்க ரப்புட்ட என்னன்னு கேட்டு சொல்லுங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஈமான் எங்க கிடையாது, தான் ரப்புட்ட நம்ம எஜமான்ட்ட கேட்டு சொல்லுங்க மூசான்னு சொல்லல, உங்க ரப்புட்ட கேட்டு சொல்லுங்கிற அப்பயே அவங்க சந்தேகத்தோட தான் நிக்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன ரப்பி சயஹ்தீன், நிச்சயமா என் ரப்பு எனக்கு நேர்வழி காட்டுவான். அது அவங்களுடைய ஈமான். அல்லாஹ் என்ன பண்ணா, தான் மேல ஈமான் வச்சிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்காண்டி நைல் நதியை பொளந்துட்டான் அல்லாஹ். நண்பர்களே, என்ன அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு பார். தாதா சர்க்கார் பைசினாயன் சொல்லுவாங்க, நீ அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு நீ மலை மேல உட்கார்ந்து இருந்தாலும் அல்லாஹ் வானத்துல ரிஸ்க் கொடுப்பான். நாங்க சர்க்கார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துக்கு அல்லாஹ் மண்ணு செல்வாவை கொடுத்தா, வானத்துல ரிஸ்க கொடுத்தான். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை அல்லாஹ் பட்னியாவா போடுவான்னு எதுவும் கேட்பான். நிச்சயம் கிடையாது. இந்த ஈமான ஊட்டதான் ஷேக்மார்களுடைய நிஸ்பத். நமக்கு இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும் அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி நமக்கு என்ன தெரியுமோ.
கயிறு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப சர்க்கார் மேராஜில எஜ்மா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்திச்சு இந்த தொழுகை கிடைச்சதோட கீழே வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட உம்மத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால சொன்னாங்க, நபியை நிச்சயமா உங்க உம்மத்தால முடியாது அப்படின்னாங்க. நம்ம எல்லாம் சங்கை மிகு உலமாக்களால இந்த சம்பவத்தை நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா அடுத்த ஷேக்னாத்துடைய பேச்சு இருக்கிறனால நான் சுருக்கமா சொல்லிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட போனாங்க. 5 ரக்காத்து குறைஞ்சிச்சு, 45 வந்துச்சு. திரும்பி சொன்னாங்க 40 மாறிச்சு. இப்படியே 5 ரக்காத்தா குறைஞ்சி திரும்பி 5வது ரக்காத்துக்கு வந்துருச்சு. நண்பர்களே, மெஜ்மான் சொல்லி காட்டும்போது சொல்லுவாங்க, அந்த 5 ரக்காத்தை ஃபர்தாக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியாதா இந்த உம்மத்தால 5 வக்து கூட உருப்படியா தொழுவ முடியாதுங்கிறது யாருக்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரியாதா? ஏன் அல்லாஹ் முதல்ல 50 ஆக்கி அதை 9 தடவை அலைய வச்சு 5 ஆக்குனானா? அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் 9 தடவை அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், ரப்பி அரினி அன்சூர் இலைக். யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எத்தனை தடவை கேட்டாங்களா? 9 முறை கேட்டாங்களா வாழ்க்கையில. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணானா 9 தடவை அலைய வச்சு, என்ன பார்க்க முடியாது, என்ன பார்த்த ரசூலை நீங்க பார்த்துக்கங்க, என்ன பார்த்த ரசூலுல்லாஹ்வை நீங்க பார்த்துக்கங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த 9 தடவை அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்ண அல்லாஹ் என்ன பண்ணானா நிறைவேற்றி கொடுத்தானா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்ட்ட கேட்டவர்களை அல்லாஹ் வெறும் கையை அனுப்புறதே இல்லை. அல்லாஹ்ட்ட துவா கேட்டா அல்லாஹ் அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காம இருக்கிறதே கிடையாது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கோரிக்கை அல்லாஹ் நிறைவேற்றணும்ல, அதனால செஞ்சுனா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப 5 வக்து தொழுகை வந்துச்சுல்ல, அந்த இன்பமான தொழுகையை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் எங்க வராங்க? பூமிக்கு வராங்க. தன்னுடைய உம்மத்துக்கு இந்த ரசூல் இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த பேர் ஆனந்தத்தை சொல்லி காட்டுறாங்க. நண்பர்களே, நம்ம விளக்கணும். இன்னைக்கு நம்மளால தொழுகை சடைவா இருக்கு, தக்பீர் கட்ட சடைவா இருக்கு, வக்துக்கு போக சடைவா இருக்கு. நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னாஜி ரப்போ, அவனும் தாரப்போ அல்லாஹ்வும் அடியாரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இன்பமான நிலை அது. நம்மளுடைய இபாதத்துக்கள்ல நம்ம சடைவடைகிறோம். ரோசநாயகம் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்களா, யார் தன்னுடைய வணக்கங்கள்ல சடைவடைவாரோ, நம்ம செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள்ல சடைவு அடைந்தால் அல்லாஹ் அடுத்து அதை செய்யக்கூடிய நசீபை கொடுக்க மாட்டான். காரணம் என்ன? அல்லாஹ் நம்ம அனைவர்களை விட்டு அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கிறான். நம்மளுடைய வணக்கங்களை விட்டு அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு அந்த அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நம்ம சடைவுப்பட்டா அல்லாஹ் இப்படி நீ என்ன வணங்க வேணாம்னு சொல்லி அந்த நசீபா தான் நம்மளை விட்டு எடுத்துருவானா. அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாதுகாக்கணும். அவன் வாசலை விட்டா வேற வாசல் நம்மளுக்கு எங்க இருக்குல்ல, அவன் விரட்டி விட்டா வேற எங்க போக முடியும். இப்ப இந்த 5 வக்து தொழுகை கிடைச்சிச்சு இல்ல, சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு? சஹாபாக்களுடைய மஸ்து எப்படி இருந்துச்சு? அலி ரலியல்லாஹுக்கு அம்பு குத்தி இருந்துச்சு. சர்க்கார் அந்த அம்பை எடுக்க போனா கத்துறாங்க, வலிக்குது, காயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சோண்டு மது குடிங்க, போதை ஆயிடும், நாங்க அந்த அம்பை எடுத்துடுறோம். சர்க்கார் சொன்னாங்க, அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டா நான் குடிக்க மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்குனது நான் குடிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப சர்க்கார்ட்ட என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், தக்பீர் கட்டி தொழுகிறேன். நான் தக்பீர் கட்டினதோட நீங்க என் காலில் உள்ள அம்பை எடுத்திருக்கேன். நண்பர்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இவங்க தக்பீர் கட்டினதோட அவங்க அம்பை ஊவிட்டாங்க. தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்களா, அம்பை எடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. அட என்ன மஸ்துல இருந்தாங்க. அந்த அசைப்பு கூட இல்லையா, சாதாரணமா அப்ப என்ன அந்த என்ன கண்டுட்டாங்க. அந்த அதே தொழுகையை நம்ம தொழுகிறோம், 1000 தடவை கொண்டு வடிக்கிறோம். நம்மளுடைய கட்டி இங்கே நிற்கிறோம். நம்ம நம்சு உலகம் கூட நல்லா கடையை குழந்தத்துலேருந்து மாட்டை கட்டினத்துலேருந்து பால் கறந்த வண்டியும் எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. இந்த தொழுகையை வச்சு அந்த நமக்கு சொல்லிட்டு என்ன காரணம்? அவன் ரப்பா ஆயிட்டான். அதனால காஃபிருக்கும் கொடுக்குறான், நமக்கும் கொடுக்குறான். ரப்பா இருக்கிறதுனால நம்மளை பட்டியா போட முடியாது. சர்வபூரி சக்திகளுடைய சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இதாவ ஆயிட்டதுனால இந்த குறைகளுக்கு நான் இங்க பாத்துக்கிறேன். ஈரி நல்லா ஏறிட்டு எப்படியா இருந்தா எப்படி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கொடுத்தாங்கல்ல, அது சஹாபாக்கள் இன்பமா நினைச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் 12 ஆண்டுகள் இந்த இர்ஃபான சஹாபாக்கள் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் தான் உங்க தேவையை பூர்த்தி செய்யறாங்கிறத ஈமானை கொடுத்துட்டாங்க சஹாபாக்களுக்கு. இந்த ஈமான் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சஹாபாக்களுடைய நிலைமை
அந்த அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்கிறதுனால ஆனந்தத்தோட என்ன பண்ணாம தொழுதாங்க. ஜி அஸ்ஸலாத்து மேராஜுல் மூமினின். ஜி மூமின்களுக்கு தொழுகை மேராஜ் ஆயிடுதுன்னாங்க. மேராஜ்ல என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வும் ரசூலும் சந்திச்சாங்கல்ல, அது போல சஹாபாக்களும் தான் வணங்கும் போது அல்லாஹ்வை சந்திச்சு அந்த இன்பத்தோட தொழுவாங்க. ஆக அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு ஏராளமான கிருபை செஞ்சிருக்கிறான், ரஹ்மத் செஞ்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் தொழுகை மேல உட்கார்ந்து வரலாற்றையும் கிடையாது. ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய வெள்ளையர்கள் உங்களுக்கு பிறகுதான் தெரிவிக்கலாம். உட்கார்ந்து சரியத்தை அப்புறம் தெரியும். கவனிக்கிற ரொம்ப நேரமா அவரு பெருமையை பார்த்துட்டு இருந்தேன். அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான நியாமத் செஞ்சிருக்கிறான். இந்த இன்பங்கள்லாம் நம்ம அடையணும்னா ஷேகுமார்களுடைய நிஸ்பத் நமக்கு வேணும், உலமாக்களுடைய நிஸ்பத்துகள் நமக்கு வேணும். ஏன்னா அவர்களுடைய தொடர்பு நமக்கு இருந்தா அல்லாஹ் கிடைச்சிருவா நிச்சயமா. அதனாலதான் அவர்களுடைய நெருங்கி நம்ம வாழணும். இந்த சஹாபாக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க. இந்த இன்பத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு அடைஞ்சுக்கிட்டாங்க. அந்த இன்பத்தை அடைஞ்சவங்க தான் ராவுத்தர் அப்பா அவங்களுக்கும் நம்மளுக்கும் நம்ம அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அவங்கள பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் இந்த சமானால பிறந்த நமக்கு அவங்க மேல பேரின்ப காதல் இருக்கு. அவங்களுடைய குலாம்கள் சொல்றது நமக்கு ஆனந்தமா இருக்குது. அவங்க தர்பார்ல ஒரு விழானா நம்ம எங்களேண்டோ ஓடோடி வந்து நிக்கிறோம். காரணம் என்ன? அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த அல்லாஹ்ல லயிச்சிருந்தாங்க, அவருடைய காதல்ல இருந்தாங்க. அதனால அல்லாஹ் தன்னுடைய எல்லா அடியார்களும் அவர்களுடைய காதல்ல மாத்திட்டாங்க. அது குருனியா குரு, நீங்கள் என்னை நினைவு செய்தால் நான் உங்களை நினைவு செய்கிறேன் அல்லாஹ். ராவுத்தர் அப்பா எஜமா சதா அல்லாஹ்வுடைய நினைவுலயே வாழ்ந்ததுனால நம் போன்ற அவனுடைய அடியார்களை எல்லாத்தையும் அல்லாஹ் ராவுத்தர் அப்பா எஜமானுடைய சிந்தனையில வாழ வச்சிருக்கான். நண்பர்களே, இதுதான் வேணும். ஷேக்நாய் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க, கபர்ஸ்தான்ல போய் தூங்க முடியுமா? யாராவது படுப்பானா? நம்மளாலே படுக்க முடியாது. போமா நேரத்தில் அந்த பக்கம் போவான், கால நேரத்தில் அது போக மாட்டோம். தவறுதலா இரவுல போயிட்டு வந்துட்டு பயத்திலேயே கிடப்போம். அடிக்கிறது எது மேலே போயிட்டு அந்த வழியா வந்ததுனால உடம்புலாம் வலிக்குது. எஜமானுடைய வரிமார்களுடைய தர்பார்ல ராவா பகலா மக்கள் படிச்சம் போட்டு கிடக்குறாங்க. ஒரு நாளும் பயந்தது இல்லை. இவங்ககிட்ட என்ன இருக்கு அதுக்குள்ள பயந்து ஓடிடுது. அண்ணாவுக்கு பயந்ததுனால எப்போ அவர்கள் அல்லாவுக்கு பயந்தார்களோ எல்லா வஸ்துக்களும் அவங்களுக்கு பயப்படும். அதனாலதான் ராஜா மாதிரி பட்டடைகிறது. நம்ம தேடி தேடி வரணும் பார்க்க. இங்கெங்கிருந்து வர்றோம். என்ன உறவு? சாதா படிமா வருவா, அண்ணன் தம்பி வருவா, மாமா மச்சான் வருவா, சாச்சா வருவா. எந்த உறவும் இல்லை. ஹயாத்துல உயிர் எழுதி வச்சாங்களா? இன்னென்ன ஊர்ல இருந்து 10 பேர் என்ன வந்து தியார செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது மக்கள் பார்க்கணும் உயிர் எழுதி வச்சாங்க. நம்ம காசி, நம்ம பெட்ரோல், நம்ம சோறு, நம்ம லாட்சி எல்லாம் தங்கிக்கிட்டு அவங்க எடுத்து சும்மா வர்றோம். வயசுல கொண்டாடிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்காதவன் எஜமானுடைய மேல கொண்டு போய் 100 முழம் பூ வைப்பான். வயசுல மறந்து கூட குரானை எடுத்து பார்க்காதவன் அங்கே உட்காந்து குழந்தைகிட்டு யாசிட்டு வயசுல தடுமாறி விழுந்தா கூட கெப்டா பக்கம் விழுவாதவன் அங்கே வந்து 5 வேளையை தொழுகிறான். எப்போவாவது ஒருத்தர் நல்ல நாட்கள்ல புத்தாடைகள் அணிகிறவன் எஜமானுடைய தர்பாருக்கு வரணும், புது துணியோட வரலாம். தாடி பீஸெல்லாம் ஒதுக்கி எல்லாம் அழகுபடுத்தி அலங்காரத்தோட வரலாம். அண்ணன் தம்பிக்கு கூட 1 ரூபா கொடுக்காதவன் கட்சிக்குள்ள காசு ஒரு மனசார ஒரு விருந்து போட்டு ஏழைக்கு சோறு போடாதவன் அங்க வந்து ஒரு ஆர்டருக்கு சோறு போடான். என்ன உறவுன்னு கேட்க. அப்ப அவங்க அண்ணாவோட வச்சிருந்த உறவை ஹயாத்து போல தன்னை மறைச்சி ஹக்க காமிச்சாங்கல்ல. அதனால இப்ப அவங்களுடைய மறைவுக்கு பின்னால அண்ணா என்ன செஞ்சுட்டான், லட்சக்கணக்கான மக்களுக்கு அவங்கள காட்டும். அதனால அந்த வாசலுக்கு போயிடறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த அத்தனை செய்தியும் தர்பாருக்கு போறவன் கெட்டு போறானா திரும்பி வர்றாங்க. போறாங்க செஞ்சா செய்யறாங்க, போறாங்க செஞ்சா செய்யறாங்க, போறாங்க திரும்பி வர்றாங்க. அந்த பக்தியோட வெளியில வர்றாங்க. அது மனாரா மறைகிற வரையும் ஒரு துவா செஞ்சுக்கிட்டே போறாங்க. பார்க்க செய்யறாங்க. நாகூர் எஜமானோட தர்பார்ல டெய்லி 2000 பேர் அங்கேயே கிடக்குறாங்க. சில பேர் கெட்டர் வஹாபிகள் இருக்காங்கல்ல,
அவங்க அல்லா பிடிச்சி போட்டுடுறான். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அவன் சீக்கிரம் போடாமல் அவதான் வாசலில் கிடக்கணும். வலிமா என் நேசர்களை குறை சொன்னான்ல நல்லா தெப்பாக இருக்கும் கிடக்கணும்னு போட்டு வச்சிடறாங்க. ஏன்னா வலிமார்களை அல்லா நேசிக்கிறான்னு தெரிஞ்ச காதலர்கள் வராங்க, அவங்களும் உடனே சுபாவம். அல்லாவை தவிர எந்த வலிமார்களாலையும் நேரடி சுபாவம் முடியாது. அத்தாஹிய முகமது ரசூலுல்லாஹை யாருமே நேரடியா எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏன்னா அப்படி செய்தால் அவர்கள் மூலமாக அவர்கள் மாறனாக அவர்கள் மேல உள்ள நேசத்துல அவர்களுடைய உயிர் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அவர்கள் மூலமா அல்லாதவர்களுடைய தேவைகளை அந்த ஈமானோட தான் மக்கள் வராங்க. இங்க போய் கேட்டா இறைநேசர் அவங்கள முன் வச்சு கேட்டா அல்லா உடனே கபூல் செய்வான். நம்ம பாவங்களை பார்க்க மாட்டான், அவங்க முகத்தை பார்ப்பான் அப்படின்னு வர்றாங்க. அது போறதை தடுத்தா நம்ம குற்றவாளியா போடுவோம். அப்புறம் நம்ம ஏதாவது யாராலையும் பார்க்க முடியாது, இது வந்து மெடிக்கல் விழாக்கன்னு சொன்னதுக்கு பிறகு தூக்கிட்டு வந்து போட்டு 5 வருஷத்துக்கு கிடக்கணும். நமக்கு மேராஜ் அல்லா கொடுத்துறான், நமக்கு அல்லா தொழுகையை கொடுத்துருக்கிறான், இபாதத்துகளை கொடுத்துருக்கிறான். நம்ம அல்லாவுக்கு பிரியமானவர்களாக ஆயிருக்கு. ஏன்னா நம்மளுடைய தேவைகளை அல்லா சதா பூர்த்தி செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அல்லா நம்மள மறக்கிறதே இல்லை. அல்லா நம்மளை மறந்தா இந்த உடம்புல ஓடுற மூச்சு ஓடுமா சொல்லுங்க? நம்ம எடுத்து விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? நம்மளுடைய கவனம் யதார்த்தமா அது பக்கம் திரும்பும் போது ஞாபகம் வருது. கேட்குதான் உள்ள போகும்போது அல்லாஹூ, உள்ள போகும்போது அல்லாஹூ, வெளியில வரும்போது அல்லா, அது கேட்குதான். அல்லாட்ட உள்ள போன மூச்சு திருப்பி வெளியில போவான்னு கேட்குதான். உன் வேலையை நீ கரெக்டா செய்யணும். போன மூச்சு நின்றுட்டா நல்லா தாங்க பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு சாஞ்சிட்டாரு, தூக்குனா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கண்டிஷன்ல நம்ம இருக்கிறோம். ஒரு சலாத்துக்கும் இன்னொரு சலாத்துக்கும் மத்தியில் ரூஹ் பிரிந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு அந்த கண்டிஷன்ல இருந்து மெய் மறந்து வாழணும். எல்லாம் நமக்கு சொந்தம் நினைச்சிட்டு வாழணும். அது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. உச்சி முகந்து உள்ளங்கால் வரை நம்மளுடைய அனைத்து தேவைகளும் அல்லாவுக்கு சொந்தமானது. அல்லா அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி, எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஏழையாகவும் பணக்காரனாகவும் ஜமீனாகவும் அரசனாகவும் வச்சிருக்கிறான். அதில் வந்து குறை காணும் போது பிடிச்சிருவான். பிடிச்சிட்டா திருப்பி மறுபடியும் வர முடியாது. காரணம் அமெரிக்காவை எப்படி பழி வாங்குறாங்க. 1000 லட்சக்கணக்கான 1.5 லட்சம் முஸ்லிம்கள் அழிஞ்சிட்டாங்க. 1.5 லட்சம் முஸ்லிம்கள் 35,000 குழந்தைகளை வெட்டி துண்டாக்கி அடித்து சுட்டு தாய் தப்பனை விட்டு பிரித்து நொந்து போய் செத்தாங்க. இவ்வளவுக்கு அந்த மக்களுடைய முகத்துல ஒரு கவலையே இல்லை. இப்போ 2 மிலிட்ரியை வாபஸ் ஆன உடனே எல்லாரும் புத்தி மீடியாக்கள் தான் புத்தி சொல்லலாம். இது வந்து யாரும் வச்ச சூடு இல்லை உனக்கு. ஏன்னா அல்லாவுடைய தரப்புலேருந்து உனக்கு சோதனை வந்து சாபக்கேடு, நீ ஆண்டவன்கிட்ட சரண்டர் ஆயிருன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த மக்கள்லாம் திருப்பி உள்ள வராங்க. இடிஞ்சு கறிக்கட்டையா கிடக்கு. அதை கூட பெருசுப்படுத்தலை. ஒரே தக்பீர் முழக்கம், ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம் இந்த மண்ணுக்கு வந்துட்டாங்க. என்ன தியாகம்! அப்போ அதான் பார்த்துட்டு இருக்கா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி உம்மத்தை முகமதியாவை இப்படிதான் அழியணுன்னு அதான் எழுதிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து அழியணுன்னு ஃபிரௌனுக்கு எழுதிட்டான். அந்த அழியிற வக்து வரையும் வந்து 3 வேளை அழிகளுக்கு சோறு போட்டான். 3 வேளையை சத்து உணவு கொடுத்தான். போல இப்போ சத்த உணவுல கொடுக்குறோம். அவன் சத்து உணவு கொடுத்தான். அப்புறம் மந்திரி அவனை அழிக்கிற வக்து வந்துருச்சு. அதான் எழுதுனது ஆதி ஏற்பாட்டில் எழுதுனது வக்து வந்துருச்சு. வந்தோடனே மந்திரிக்கு ஆலோசனை போட்டான். மந்திரிக்கு சொன்னான், ஒரு வேளையை நிறுத்தி பார்ப்போமே, ஊருக்கே சோறு போட்டுமே, எத்தனையோ கோடி நம்மளுக்கு நிச்சயமாவது மில்லியனுக்கு. சரி, ஒரு வேளை நிறுத்தி பாருங்க. ஒரு வேளை நிறுத்துறதுக்கு இவ்வளோ காசு மிச்சமாகுதுன்னா 2 வேளை நிறுத்தி பார்ப்போம், கொஞ்ச நாள் சோறு போட்டு. அப்போ 2 வேளையை நிறுத்துறதுக்கு பிறகு இவ்வளோ காசு மிச்சமாகனு 3 வேளையை நிறுத்துட்டான். அந்த தர்மம் நின்ற உடனே அந்த தர்மத்தை பிடிச்சிக்கலாம். அது எப்படி அடித்தான்? அவனையும் அவன் ஹதானாக்களையும். என்ன எஜமா போகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பிறந்த பாதை தான் நம்மளுக்குன்னு போனான். நடுவில் வச்சு விட்டான். அப்போ அல்லான்னு கூப்பிட பார்த்தான். என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டு அவன் கேட்குற மூசாவுடைய பேர் கூப்பிட பார்த்தான். பட்டத்தில் ஆழத்தில் இருந்த களிமண் எடுத்து அவன் வாயில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திணிச்சான். இங்கே வசதிப்போம்
சொல்லுங்க. எங்க பேச்சுல ஜீரோவா போயிடுச்சு. நான் அண்ணா தேர்ந்தெடுத்துக்கிறோம். எல்லாரும் லட்சக்கணக்கான மில்லியன் எஜமானத்து இருக்கிறாங்க. 50,000ங்கிறாங்க, 1,00,000ங்கிறாங்க, 1,00,000 இருக்கிறாங்க. எதுன்னு கணக்கு தெரியல இருக்கிறாங்க. எல்லாரும் இப்படி பேசுறது இல்லை. யாரோ சிலர் இருக்கா அந்த வாய்ப்பை கொடுத்துறாங்க. ஷேகுத்தனுடைய தவஜோரை பேச வச்சிருக்காங்க. நமக்கு அந்த ஏராளமான கருணைகளை செஞ்சிருக்கிறான். சதா அதை நம்ம சிந்திச்சு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம அதுக்கு தான் வலிமார்களுடைய நிஸ்பத்துகள் நமக்கு தேவை. ஷேகுமார்களுடைய நிஸ்பத் நமக்கு தேவை. ஷேகுமார்களுடைய நிஸ்பத் இல்லாமல் நம்ம அல்லாவை அடைய முடியாது. ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்களா இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வால அவர்களோட போய் சேர்ந்து இருந்துக்குங்க, அவர்களோட உங்க வாழ்க்கையை அண்டி வாழுங்கன்னு அல்லா அதனால தான் சொன்னான். நம்பர்ல மட்டும் எவ்வளோ வேணா இருக்கு, நம்ம எவ்வளோ பெரிய பெரிய இல்மு ஞானங்களை நம்ம கத்திருந்துருக்கிறோம். ஆனா இந்த வலிமார்களுடைய நிஸ்பத்து இல்லைன்னு வைங்களேன், நம்மளுடைய காலங்கள் எப்படியோ போயிடும். அதனால தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இமாமுல் ஆலம், எல்லா இமாம்களுக்கும் எஜமான் தான் தலைவர். அவங்க எல்லா இமாம்களுக்கும் தந்தை என்று சொல்ல கூட அவங்களுக்கு அவ்வளோ அந்தஸ்து அல்லாத உயர்வா இருக்கு. அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க, எல்லா மார்க்க ஞானங்களையும் அறிஞ்ச எஜமா. அவங்க என்ன சொன்னாங்க, லௌல சனத்தான்ல ஹலகனும், எனக்கு ஜாஃபர் சாதிக் எஜமானுடைய சொஹபத்து கிடைக்கலன்னா நான் அழிஞ்சு போயிருப்பேங்கிறாங்க. ஏன்? அவர்களுடைய சொஹபத்து கிடைக்கிற வரைக்கும் இந்த இல்மை எனக்கு சொந்தமாக்கி பார்த்தேன். எனக்கு ஜாஃபர் சாதிக் எஜமானோட சொஹபத்து கிடைச்சிச்சோ, என் திறமையை கொண்டு கிடைச்சதுன்னு நினைச்சேன் நான். எஜமானுடைய கரம் பிடிச்சதுக்கு தான் அக்கா கொண்டு கிடைச்சிச்சு. அதுவரை நான் என்ன விளங்கிக்கிட்டு, இந்த ஞானங்களை எல்லாத்தையும் நான் அடைஞ்சுக்கிட்டேன், நான் கத்துக்கிட்டேன், நான் பெரிய ஆளாயிட்டேன்னு விளங்கிட்டு இருந்தேன். என்னைக்கு என்னுடைய ஷேக் நாயம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொஹபத்து கிடைச்சிச்சோ, அன்னைக்கு எதுமா சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த இல்ம அல்லாஹ்க்கு சொந்தங்கிறது சொல்லி கொடுத்துட்டாங்க. முதல்ல இந்த திறமையில அல்லாஹ் வெளியாக்குறான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ஞானம் எனக்கு கிடைக்கலன்னா நான் அழிஞ்சு போயிருப்பேங்கிறாங்க. நம்ம விளங்கிடும், நம்ம கவனமா இருக்கும். அல்லாஹ்ட்ட நம்ம போட்டி போட முடியுமா? அல்லாஹ் தன்னுடைய சிபாத்துகளை கமாலாத்துகளை அல்லாஹ் தன்னுடைய பரிபூர்ண அந்த தன்மைகளை அல்லாஹ் தாலா நம் போன்ற ஒன்றும் இல்லாத அடியார்கள்ல வெளியாக்கி அல்லாஹ் வேடிக்கை பார்க்கிறோம். அடியார்கள்ல அல்லாஹ் வெளியாக்கி அல்லாஹ் வேடிக்கை. இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? பிறக்கும் போது எல்லா கல்வியும் கத்துக்கிட்டா வந்தோம் கிடையாது. ஒரு ஞானமும் தெரியாது நமக்கு. இன்னது சாப்பாடு, இன்னது தண்ணீர் கூட நமக்கு தெரியாது. எது தாய் எது தகப்பன் கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில பிறந்தோம். நம்மளை அல்லாஹ் அலங்கரிச்சு, நம்மளை அல்லாஹ் இந்த உயர்வாக்கி, நம்மளை இப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்ததோட நம்ம என்ன சொல்றோம்? கருவுல வச்சு அல்லாஹ் எப்படி உணவு கொடுக்குறான். குளிர் காலத்துல மதனம், அதாவது மதனமா என்ன சொல்றது, மிதமான சூடு. வெயில் காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் கூலி இப்படி பாரூட்டி இருக்கிறான். என்ன கிருப ரப்புக்கு. வெளியில வரும்போது மியாவுன்னு கத்திக்கிட்டு வரான். ஓரளவுக்கு கை கால் முடிச்ச உடனே அல்லாவா நானா பாத்துறேன் நிற்கிறான். நீ என்ன பார்ப்ப? நீ 7 சிபாத்து அவனுக்கு சொல்றான். ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத்து, சமாத்து, பஷாரத்து, கலாம். வெறும் அதம் கொய்வதன்னை மட்டும் அதை ஒன்றுக்க நாயக்கில இன்னும் வஸ்து என்று அறியப்படாமல் நம்ம ஒரு காலம் நிகழ்ந்துச்ச. என்ன அப்ப அல்லா அறிய ஆசைப்பட்டான். அவனை பத்தி அறிவிக்க ஆசைப்பட்டான். அதனால கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தாங்கிறது நம்மளை படைச்ச ரப்பு என்ன தங்கத்தால படைச்சிருக்கலாம். அட தங்கத்துல 2 சொட்டு போட்டு படைச்சிருக்கலாம். வெள்ளியில 2 சொட்டு போட்டு படைச்சிருக்கலாம். அப்புறம் என்னமோ வைடூரியங்கிறான் போட்டிருக்கிறான். எவ்வளவு கேவலமா படம் இருக்கா. எவ்வளவு கேவலமான விஷயத்துல அப்படி துணியிடப்பட்டா கசக்காம படுக்க மாட்டோம், உடம்புல பட்டா கழுவாம படுக்க மாட்டோம். அந்த மாதிரி படைச்சுட்டு வெளியில கொண்டு வந்தது பிறகு என்ன போல யார் இருக்காங்க, யார் இருக்கான்னு அவன் காமிக்கிறான். 7 சிபாத்தை யாருக்கு சொந்தம்? அவ்வளவுதான். கடைசியில் மொத்தத்தில் இந்த பாடி யாருக்கு சொந்தம்? இந்த பொம்மை யாருக்கு சொந்தம்? மையத்து அசல் சிபத்து இந்த பொம்மையுடைய சிபத்து. சிபாத்து மையத்து. மையத்துல அவனுடைய 7 சிபாத்துகளை இந்த மையத்துடைய நுமூதுக்காக, வெளிப்பாடுக்காக அல்லாஹ் பிச்சையா போட்டு நம்ம வெளிச்சத்துல வச்சிருக்கலாம்.
நம்ம ஆட்டம் போட்டா திருப்பி சிண்டை குடிச்சாண்டாக்கா அமெரிக்காக்கால் தான் யாருந்தாக்கா எல்லாம் மறக்க முடியுமா? பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் வாழ்க்கை. இப்போதான் அண்ணாவுக்கு சந்தோஷம் வரும். யாருமே நான் கொடுத்தேன்னு சொல்லணும். நான் தொழுவேன்டா நன்மை என்ன, அவன் தொழுவ வச்சான்னா விலாயத்தோட நன்மை. அதான் மகான்கள் செஞ்சுட்டு போயிட்டாங்க. என் ரப்பு தான் அழைச்சிட்டு வந்தான், என் ரப்பு தான் வந்து செய்ய வச்சான், என் ரப்பு தான் சிந்தனையில போட்டான், என் ரப்பு தான் தண்ணீர் கட்ட வச்சான். எல்லாமே அவசி பார்த்தாச்சுப்பா. நீ இங்கே எந்த ஒண்ணுக்குள்ளாத ஆளாச்ச, வெறும் பொம்மை தானே, மையத்து தானே. அப்ப மையத்துக்கு தண்ணீர் கொடுத்து ஜோஹர்ல கொண்டு வந்தவன் யாரும் இல்லை, அவனுக்காக செஞ்சா செய்யக்கூடிய இம்மர வைத்தவன் யாரும் இல்லை. இவ்வளவு தெளிவா இருக்கு தீன். மக்களுக்கு அது விளங்குற அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் செய்வாங்க. விளங்குறன்னு சொல்லக்கூடாது. என்ன அவர்களை விளங்க விடாம நம்மளை விளங்க வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க ஹிதாயத்துக்கு நம்ம துவா செய்யணும். எங்களை போலவே ரசிக்க, ஒன்னை பத்தி அறிய அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கலாம். அவர்களே எங்களோட சேர்த்துலாம். கொஞ்சம் பேரோட வச்சுட்டு பெருமானார் போனாங்க. இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போனாங்க. 13 ஆண்டுகள் இந்த ஞானத்தை போதிச்சாங்க. சஹாபாக்கிட்ட கைஃபியத் வந்துருச்சு. அப்படி ரப்பா அவங்க இப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லையே. அப்போ அந்த ரப்புக்கு நாங்கள் ஏதாவது கைமாறு செய்யணும்னு சொல்லும் போது பெருமானாருக்கு என்ன கவலை வந்துருச்சு? பழையபடி இந்த 7 சிப்பாத்துக்கு 7 பொம்மை செஞ்சு வச்சு இதை கொண்டு தேவையை பூர்த்தி செய்கிறவங்க யாரும் இல்லை, இதை கொண்டு மறுபடி பொம்மை செய்யறதுல இறங்கிட்டா என்ன செய்யறது? கவலைப்படும் போது அல்லாஹ் கூப்பிட்டு அந்த கண்மணி நாயகத்திட்ட உலகையை கொடுத்தான். அது 9 வக்தா ஆக்கினா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருடைய உயர்வை சொல்லும் போது அந்த நபிக்கு என்ன உம்மத்தாக்க அது முடியாதுங்க, ரொம்ப காலம் இருக்கு. இல்லை அந்த நபியுடைய உம்மத்துல ஒரு உம்மத்தாக்க அதுவும் முடியாதுங்க அப்படின்னு சொன்னதுக்காண்டி அவங்கள பார்க்க வைக்கணுங்கிறதுக்காண்டி நான் 9 முறை அனுப்புறேன், நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு 9 முறை. நான் அல்லாஹ் நினைச்சா இந்த உம்மத்து 5 வேளைக்கு இங்க 5 வேளையை ஒழுங்கா தொழுவ மாட்டான்னு அவனுக்கு தெரியாதா? அவன் எலும்புல இருக்கிற இந்த நக்ஷா என்ன செய்யணும் தெரியாதா? ஏன் அப்படியே அனுப்பிச்சு செஞ்சான்? அவனுக்கும் பார்த்துக்கிறது ஆசை. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் 100ல தான் படிச்சிருக்கிறான். அது பெரிய வேலை. 9 முறை அல்லாவும் பார்த்துக்கிட்டான், 9 முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டான். இப்போ போதமான்னு கேட்டு நபியா. அப்போ அவங்க போய் செருப்பு கலட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துருசன மலையில கலட்ட மாதிரி கலட்டுறாங்க. நபியை கலட்டாதீங்க, நான் லைனுக்காக போசா सब सच तो से मारी है वो कैसे मुका तो उतरा उधर से फोड़ो आ गया इतना ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு ஜீரணங்காத இஹ்சானாத்துகளை அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நமக்கு எவ்வளோ ஞாபகத்துகளை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம அந்த அல்லாவை நினைச்சு பார்க்கறதே இல்லை. நம்மளை கேட்காமலேயே அல்லாஹ் எவ்வளோ ஞாபகத்துகளை உபகாரங்கள் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறான். ஆக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி வாழக்கூடிய அடியார்களாக ஆக்கி வைப்பாங்க. வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் யாரையெல்லாம் மதிக்க சொன்னார்களோ அவர்களை மதிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்து வைப்பாங்க. வாழும் காலம் எல்லாம் வலிமார்கள், ஷேகுமார்கள், உலமாக்களுடைய சுஹபத்துல நெருங்கி இருக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. நமக்கு கொடுத்த இந்த எஜமான கொண்டு கொடுத்த இந்த இர்ஃபானை அல்லாஹ், இந்த மஸ்தை, இந்த கைஃபியாத்துகளை அல்லாஹ் உலக மக்களுக்கு இதை கொடுக்கணும். எல்லாரும் அல்லாஹ் இலாண்டு ஒப்புக்கொள்ளணும். அல்லாஹ் கொண்டுதான் சர்வ தேவைகளையும் பூர்த்தி ஆகுதுங்கிற ஈமான் எல்லாத்துக்கும் வந்துருக்கு. எல்லாம் ஒரே முழக்கத்தோட அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ் இலா என்ற ஒரு மந்திரம், எல்லாம் அவன் என்று சொல்லாமலே அவனின்றி எதுவும் இல்லை என்றீர்களே. அப்படியே பாடல்ல ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு. என்ன ஈமான கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் இலாவா பார்த்தோம். ஏன்னா இலா வேற நீ வேற பிரிச்சு காட்டிட்டு போயிட்டாங்க. இலா தான் அல்லா தான் அடுமை தான் பிரிச்சு காட்டிட்டு போயிட்டாங்க. என்ன ஞானத்தை நம்ம கொடுத்துருக்குற அந்த வரிமாறு செய்யல பிறக்கிறது. வாசல் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரிய